ஊரைக்கு போகாதடி ஒரு பாதி சுந்தரனை என்றோடி ஆனதென்ன. இவர் ஊதறதா அந்த பொண்ணு ஆரதியம் பாக்குறப்ப சூட்டோட சூடா உள்ள போயிடலாமா? அந்த காருக்குள் நடந்த கூத்தையும் அதுக்கப்புறம் நடந்த கூத்துக்களை தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். கிரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. ஃபாரூக், அம்ருதீன், சாண்ட்ராவை தவிர அந்த டாஸ்க்ல இருந்த மத்த 6 பேர் சொல்லுங்க, உங்களுக்கு அது எப்படி இருந்தது? சார் ஒரு கேன ஒருத்தவங்க டயர்டாகி வெளியில போறது ஓகே, பட் மிதிச்சு தள்ளினது வந்து டோரை பிடிச்சி இழுக்கிறாங்க. டோர் மேல பட்டுட்டு இருக்கு அவங்க மேல. அவங்க கத்துறாங்கன்னு விட்டுட்டு இருக்கலாமே, அது மீறி 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 அதை பண்ணி அவங்கள புஷ் பண்ணி அதை வெளியே தள்ளணும்னு அவசியம். இவர்தான், இவருக்கு இதான் வேலை. அந்த டைம்ல ஏதோ ஒன்று ஆயிருந்தா அவங்க குடும்பத்துக்கும் அவங்க குழந்தைங்களுக்கு என்ன ஆயிருக்கும் மட்டும் கொஞ்சம் யோசனையா இருக்கு. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. அவங்க 2 பேரும் அதை ஜஸ்டிஃபை பண்ணி அந்த கார்லயே பேசிக்கிறாங்க, சிரிச்சுக்கிறாங்க, விளையாடிக்கிறாங்க. அதெல்லாம் அந்த ஃபிக்ஸ் கூட ஃபேக்கா இருக்கும்னு சொல்றாங்க சார். அதை இமிட்டேட் பண்ணி மார்க் பண்ணி அதை பார்த்து சிரிக்கிறாங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு இப்படி ஒரு பொண்ணு இப்படி பண்ண முடியுது. ரொம்ப பயந்துட்டேன். கார் அடிச்சுட்டு அப்போ ஒரு இது அவங்க நம்ம சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பாடி லாங்குவேஜ் வச்சுட்டு ஒரு மாதிரி பண்றாங்க. எல்லாம் ஒரு வாழ்க்கை, கேட்டால் அரசாங்க உத்தியோகம் என்று வெளியே பீத்திக் கொள்வது. சாண்ட்ராக்கு வந்தது ஃபிட்ஸ் இல்லை, அது ஒரு பேனிக் அட்டாக். அது பதட்டத்திலையும் பயத்திலையும் வர்றது. அந்த பயம் தான் காலைல கமுர்தனை பார்க்கும்போது அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக வருது. இதுதான் அவளுக்கு ஏற்பட்ட முதல் பாதிப்பு, ஃபர்ஸ்ட் சைக்கிக் டிசார்டர். யார் மூலமா அது நடந்ததோ, எங்க நடந்ததோ, அவன் திரும்பி அவங்கள பார்க்கும்போது அது ட்ரிகர் ஆகுது. கங்கா இந்த நோயால தான் பாதிக்கப்பட்டிருக்கா. நேத்துல இருந்து அது நிறைய வந்துகிட்டே இருக்கு, நிறைய பேர் மூலமா வருது, கம்ப்ளைண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அது பேசும்போதே அது பொறுத்துக்கிற இடத்துல இல்லையே. இவ்வளவு பேரு இவ்வளவு ஸ்ட்ராங்கா அது எப்படி பொறுத்துக்கிட்டீங்க? யோ இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. பஞ்சாயத்து பைனலுக்கு வந்துருச்சு, இன்னமும் பாயிண்ட் வரட்டும்ங்கறீங்க. பாரு போய் மாறி மாறி கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் பண்ணாங்களா? யாராட்டெல்லாம் பண்ணாங்க? யாராட்டெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க? எல்லாருமே அட்டன் பண்ணீங்க. இவ்வளவு பேரால எப்படி அவங்க 2 பேரை பார்த்து பயந்துட்டீங்களா? எதனால அவங்களுக்கு அந்த இவ்வளவு பேர் இருந்தாலும் உங்களை பார்த்து அவங்களுக்கு ஒரு துளி கூட வரலையே? என்ன மதிக்கிறா? அவங்க மரியாதை ஒண்ணு நான் ஒண்ணு எதிர்பார்க்கல. ஃபாரூக், கமருதீன், உங்களுக்கு இது மேல என்ன சொல்ல விரும்புறீங்க? சொல்ல யார் ஃபர்ஸ்ட் சொல்றீங்க? இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? மன்னிப்பு வேண்டாம், சாரி வேண்டாம், தப்பு தான் வேண்டாம், இது எதுவுமே வேண்டாம். அப்ப நான் ஒண்ணு கேக்குறேன், நான் உன்ட்ட அடி வாங்கினா ஏட்டியாவுக்காண்டி என்ன செய்வே? நீ ரொமான்ஸை மட்டும் விட மாட்டீங்களாடா அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் சொல்லும் போதே அது ஓரளவுக்கு ஒரு கடுப்பாய் தான் அந்த இடத்துல உட்கார்ந்துருந்தோம். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. உடனே சாண்ட்ரா அதை வச்சுதானே மொத்த ஷோவே சர்வைவ் பண்றாங்க அப்படின்னு ஒண்ணு சொன்னாங்க. மூடு ஒரே லென்த் பண்ற. சாண்ட்ரா சொன்னது இருக்கட்டும், நீங்க உங்க 2 பேருக்குள்ள இருந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் என்ன அந்த ரிலேஷன் பேர் என்ன? மோர் தென் a friend. நிறுத்துறா, இதுக்கு பேரு ஃப்ரெண்ட்ஷிப்பாடா? கள்ளக்காதல். மோர் தென் a friendன்னு சொல்லிட்டு பிரச்சனைகள் வரும்போது நீங்க ஒருத்தரை பத்தி ஒருத்தர் நீங்க வெளியே பேசிக்கிட்டதை விடவே அது கம்மியா, அது அதிகமா இருந்துச்சு. ஆமா சார். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. என்ன பேட் டச் சொல்லிட்டான்னு கோவப்பட்டதுக்கு அப்புறம் நீங்க அந்த பேச்சை நிப்பாட்டி இருக்கீங்களா? நீங்க அப்புறமா பாரு ஷேர் பண்ணவே இல்லையா அந்த விஷயத்தை பத்தி? சொன்னாங்க சார். டேய் ஏன்டா கொந்தளிக்கிற? எங்கேயும் தனிப்பட்டு செயல்படாதுன்னு சொல்லிக்கிறா. கம்ப்ளைண்ட் வச்சாங்களா இல்லையா? சொல்லக்கூடாதுன்னு சொன்ன விஷயத்தை எல்லாத்துக்கும் தெளிவா சொன்னாங்க. டேய் என்னடா அநியாயமா போட்டு கொடுக்குற நீ? காருக்குள்ள விக்ரம் இங்கேயும் ரொமான்ஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லும் போது நீங்க பயன்படுத்திய வார்த்தைகளோட இது அதிகம். என்ன சார் விசித்திரமா இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேக்குறேங்க? நான் நியாயப்படுத்தவே இல்லை சார். நான் கமருதீன் கிட்டயும் சொல்லிட்டேன், டே நீ பண்ணது அந்த அளவுக்கு இருந்ததுடா. அதெல்லாம் வேண்டாமா, விஷயம் இவ்வளவுதாம்மா. உன்னை செருப்பால் அடிச்ச கதையெல்லாம் நான் கேட்கல. அன்னைக்கு மதியம் 1 மணிக்கு மாமா பக்கம் ஆஸ்பத்திரிக்கு வந்தியா? அதை மட்டும் சொல்ல. இல்லாத பழியை போடல, இது பழியும் கிடையாது. கமருதீன் பார்த்தா தெரியும் நீங்க யாருக்கிட்ட என்ன பேசி வச்சிருக்கீங்கன்னு. சிம்ரன்ஸ் என்னடா என்னம்மா இது? சொன்னதுக்கு அப்புறம் தான் அப்படி தெரியுது, மக்களுக்கு உடனே பிம்பம் ஆயிடுது, நம்மள அப்படி பார்க்க போறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படி கிடையாது. பாரு கமருதனை பத்தி எல்லார்கிட்ட என்னென்ன பேசிருக்காங்கன்னு வெளியே வந்தா அவருக்கு தெரியும். என்னாச்சு சார்? தலை சுத்துதோ? இப்ப வேற ஏதாவது சொல்லுங்க, அதுக்கப்புறம் சொல்லுங்க. என்னமா ஷேர் பண்ணீங்க? ஊர் உலகம் பார்த்தது கமருதீன் தெரியாம போயிட்டுமா? அது ஊர் உலகம் பார்த்ததானமா? சாண்ட்ரா சொன்னதாகவே இருக்கட்டுமா, ஆனா அது ஊர் உலகம் பார்த்ததானே. உங்ககிட்ட 1000 லாரியும் அதுக்கு மேல ஆளுகளும் இருக்கலாம். ஆனா கொஞ்சம் திரும்பி பாருங்க, அந்த கேமராவுக்குள்ள கோடி ஆளு இருந்து பார்த்துட்டு இருக்கு. 7 பேர் அந்த காருக்குள்ள இருக்கும்போது அது சொல்லும்போது அவங்க இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லல. நீங்க சொன்னதான சொன்னாங்க. அப்படி சொன்னா கூட காருக்குள்ள சொல்லக்கூடாது, ரூமுக்குள்ள சொல்ற கண்டிஷன் இருக்கா? 30 கேமரா ஒரே வீட்டில்
ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. குழந்தைங்களை பத்தி பேசும்போது அவங்கள வந்து செருப்பால் அடிப்பேன்னு சொல்லும் போது துப்பும் போது மத்தவங்க தடுக்கும் போது நீங்க கம்முன்னு ஒரு வார்த்தை தடுத்துருப்பீங்களா? என்கரேஜ் தானே பண்ணீங்க நீங்க. மூலமா கமுருதனோட கேரக்டர் வந்து ஸ்பாயில் ஆகுது. அவருக்கு நல்லதுன்னு உங்களுக்கு தெரியாது பாரு. பொம்பளை மாதிரி இருக்க, பொம்பளை மாதிரியா இருக்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? போய் மேக்கப் மேல கேளு. பொம்பளை வேஷம் போட சொன்னா அனுமார் வேஷம் போட்டுட்டா. சார் நான் நிப்பாட்டி இருக்கணும் சார், ஸ்ட்ராங்காவே நிப்பாட்டி இருக்கணும் சார். நீங்க சொல்லுங்க கமருதீன், உங்களுக்கு நீங்க ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. உங்களால முடிஞ்சது இது? எப்படி கமருதீன் முடிஞ்சது உங்களால இது? எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க? என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க கமருதீன்? இதுக்கு மேலயும் பொறுமையா இருந்தோம்னா இந்த மீச வச்சதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். எதுக்கு நான் அவங்கள காரி துப்புறேன் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா? எதுக்கு அவங்கள செருப்பு அடிப்பேன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா? எப்படி நீங்க புள்ள பத்தில அதே மாதிரி தான் நானும் பண்ணேன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்களா? என்ன கோபத்துல இருந்தான அளவு பான் அப்படியே காரிய மூஞ்சில் துப்பிட்டா. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நியாயப்படுத்துங்க பார்க்கலாம். இல்ல இருக்கோம் இன்னும் ஒரு ஐயோ, வேற ட்ரை பண்ணுங்க, வேற ட்ரை பண்ணுங்கன்றேன். ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணு? எல்லாரும் காயினு எல்லாரும் போட்டு அமுக்குனாங்க. மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பு கேளுங்க, கை தூக்குவா. ஓகே, முடிஞ்சிச்சு. இப்ப பதில் சொல்லுங்க. வேற ஒன்று பிரச்சனை பண்ண நான் பாட்டுக்கு எண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டு. மூஞ்சுக்கு நேரா சொல்லிட்டோன்னே என்னால தாங்கிக்க முடியல சார். அந்த டைம்ல நீங்க என்ன நினைச்சு உள்ள வந்தீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இதோட இம்பாக்ட் வெளியே என்னவா இருக்கும் உங்களுக்கு தெரிய வேணாம்? பழகிட்டானு பாக்குறேன். சந்தர்ப்பம் கிடைக்கிட்டு அந்த நாயை நான் வச்சுக்கிறேன். இந்த நேரம் பார்த்து அடம் முடிக்காத. எதிர்கட்சியாரன் பார்த்து என்ன நினைப்பா? இப்போ நீங்க சரண்டரு, இப்போ ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ நீங்க சரண்டரு, இந்த சாரி ஃபேஸ்லாம் இப்போ வச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் டான்ஸ் ஆடிட்டாங்க. இதுக்கு வந்து மத்தவங்க அக்கறைப்படும் போது இதுக்கெல்லாம் டாக்டர் இருக்காங்க, நீ கவலைப்படாத. என்னவாக இருந்தாலும் ஒரு பதட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்குமாவது ஒரு பதட்டம் வேண்டாமா? அப்போ உலக மகா வில்லி நான்டா. சாண்ட்ரா நடிக்கிறாங்கன்னா சாண்ட்ராவை பார்த்து பதட்டப்பட்ட சபரியோ உங்களை தவிர மத்த 7 பேரும் பதட்டப்படுறாங்கன்னா அப்ப அந்த 7 பேர் நடிக்கிறாங்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். கோவத்துல எட்டி உதப்பீங்க, கோவத்துல தள்ளி விடுங்க. ஃபெயில்ட் அட்டெம்ப்ட் ஆயிடும் அப்படி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து வினோத் ஒரு நிமிஷம் என்ன பண்ணார் வினோத்? இப்படி காலை வச்சு இப்படி தள்ளினாங்க. உனக்கு ஏன் இந்த கெட்டன்னா நான் நல்லா இருக்கு உனக்கு பிடிக்கலையா? நீங்க கார்ல போனது இல்லையா? அந்த இடம் இடிக்கும் குத்துன்னு உங்களுக்கு தெரியாதா? அவ்வளவு குரூயல் எப்படி உங்களால பிஹேவ் பண்ண முடிஞ்சது? எனக்கு அதான் தெரியல. என்ன பண்ற நீ? நான் என்ன உருவாக்குறேன், அது எங்களை உருவாக்கும். இதை நான் அலோவ் பண்ண மாட்டேன். உங்க பிரச்சனைக்கு சாண்ட்ரா அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாங்க முந்தானத்து வரைக்கும். என்னதான் இருந்தாலும் அவங்க உடலும் சதையுமா என் பக்கத்துல இருந்து நான் பேசினது எல்லாத்தையும். அப்படிப்பட்ட கூட இருந்த சக போட்டியாளர் தான் உங்களால அப்படி பண்ண முடிஞ்சதா? அப்படி அப்சர்வ் பண்ண முடிஞ்சதா? நீங்க தாமா சொன்னீங்க நீங்க அடல்ட் வளர்ந்துட்டீங்க, 29 வயசு ஆச்சுன்னா அது பேர் என்னமா? அது அப்படின்னா ஃபோர்ஸ் இது பண்ணதுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தேன் சார். அவ்வளவுதான் சார். நீங்க நடந்தத சொன்னது. நீங்க அப்படிலாம் பண்ண கூடாது பாரு. திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி பொத்திக்கிட்டு இருக்கணும். நான் இந்த ஷோல இருக்கக்கூடிய ஆள் கிடையாது சார். எனக்கு அவங்க ஒரு பேனிக்ல இருந்தாங்க சார். என்னை பார்த்து அவங்க பயந்து ஓடிட்டாங்க. கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கலான்ற அளவுக்கு நான் போயிட்டேன் சார். போவாண்டி போவா, கேட்கிறவன் கேளப்படாதான் கேப்பையில நெய்வடியும் சொல்லுவாங்க. இப்போ உங்க அக்கா வந்து இதை பார்த்தாங்கன்னா தம்பி நல்லா பண்ணப்பா, அவங்கள கரெக்டா செருப்பா அடிச்ச மாதிரி பேசின அப்படி சொல்லுவாங்களா உங்க அக்கா? பாரு வீட்டுக்கு போன பாராட்டு வேலை தான் எடுப்பாங்க, பாராட்டு வேலை தான் எடுப்பாங்க. ஆமா, வேற ஒண்ணு இல்ல. என்னடாச்சுன்னா ஒரு சூப்பரா பண்ண ஒரு பொண்ணை வந்து எட்டி உதைச்சு அவங்க கதை மாட்டி இழுத்தையில அப்ப பாவம் உன் கோவத்தை என்ன நான் பார்த்து ரசிச்சேன். இல்ல நீங்க ரொம்ப பாஸ்டா இருக்கீங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம், இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. நீங்க 2 பேரும் போலாம். கேம் ஓவர். போலாம். பண்டிகையை கொண்டாடுங்கடே. என்னப்பா இது ராத்திரி 2 மணிக்கே களை கட்டுது? தலைவர் படம்னா உசுரே கொடுக்குறானுங்க. நேர்மை, நீதி, நியாயம் ஜெயிச்சது. கரியர் முக்கியம் பாத்துக்கோன்னு சொன்னேனா இல்லையா? நான் அவர்கிட்ட பேசும்போது நீ என்ன பார்த்து முறைக்கிறது? ஏய் வெல்ல போ முதல்ல. ஏய் வெல்ல போ முதல்ல. நீ கேம் ஆடி உன்னை ட்ரிகர் பண்ணி விட்டு குளிர் காஞ்சி விடுற. நீ பேசல, அவன் பக்கத்துல ஒருத்தி கதவு திறந்துருச்சு, கிளம்பலாம். என்ன போக விட்டு புறமண்டையில் அடிக்கிற? கண்டிப்பா வாழ்க்கைக்கும் மறக்கவே முடியாத அளவுக்கு நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் சாண்ட்ரா. அதுக்கு தான் நான் அனுபவிக்கிறேன். அந்த பண்ண வேலைக்கு தான் நான் அனுபவிக்கிறேன்.
சொல்லுங்க, இப்போ இந்த தோல்வி அடைஞ்சது உங்களுக்கு எப்படி இருக்கு? அதுக்காக நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இல்ல, நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். வேண்டாம். கமருதீன் சார் தூங்கிட்டா சார். நீங்க வெளியில போய் யாரு கூட வேணாலும் சவகாசம் வச்சுக்கோங்க. இதை இப்ப வெளில போய் இதோட இதை கட் பண்ணி விட்டுருங்க. உங்க லைஃப்க்கு ரொம்ப நல்லது. என்ன டப்பு 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 நடிக்கிறீங்க? இவருக்கு பதிலா நீங்க லாயரா இருக்கலாம். கிளாமர் அப்பில் சேம் அப்பில். ஐயா நல்ல வேளை அவனுக்கு மட்டும் ரெட் கார்டு கொடுக்கல, அவளுக்கு சேர்த்து கொடுத்துருக்காங்க. அவனுக்கு மட்டும் கொடுத்துருந்தா குழுன்னு இருந்திருக்கும் இந்த அம்மா. எப்படி ஆகணும், இந்த கார் வாங்கணும், இப்படி வாங்கணும், இவ்வளோ பண்ற, இவ்வளோ பேசுறிய, அப்போ வாய் வச்சுன்னு கம்மிடுறா. ஒன்னாடா இவெல்லாம் வா அடா அகம் பிடிச்ச கழுத. ஆவணத்தையும் சபரியும் நான் பாராட்டுறேன். உங்க 2 பேருடைய ஆட்டம் பார்க்காம கேமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு நீங்கள் இறங்கி போய் நீங்கள் உங்களுடைய சக போட்டியாளருக்காக நின்னதுக்கு நான் உங்களை பாராட்டுறேன். கத்துக்கணும் ஐயா, கத்துக்கணும். தம்பி கிட்ட கத்துக்கணும்.